சிவகாசி மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மாநகராட்சி மேயர் சங்கீதா தலைமையில் நடைபெற்றது. அதாவது வீடுமனை அங்கீகாரம் வழங்க கொண்டு வந்த தீர்மானத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி மாமன்ற உறுப்பினர்கள் மாமன்றத்தில் வாதத்தை முன்வைத்து கொண்டிருந்த போதே அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக மேயர் சங்கீதா கூட்டத்தை நிறைவு செய்வதாக கூறிவிட்டு சென்றதால் அங்கிருந்த மாமன்ற உறுப்பினர்கள் ஆணையாளர் கிருஷ்ணமூர்த்தியை சிறைபிடித்து மாமன்றத்தின் உறுப்பினர்கள் உள்ளே போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது சிவகாசி மேயர் சங்கீதா எதிராக திமுக மேயர்கள் அனைவரும் அதாவது மேயரை கண்டித்து அமளியில் ஈடுபட்ட மாமன்ற உறுப்பினர்கள் வீடுமனை அங்கீகாரம் தொடர்பான தீர்மானத்தை நிறைவேற்ற திமுக கவுன்சில் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். திமுக கவுன்சில் எதிர்ப்பை பொருட்படுத்தாமல் வீடுமனை அங்கீகாரம் தீர்மானம் நிறைவேற்றதாக மேயர் அறிவிப்பு வெளியிட்டார். வீடுமனை அங்கீகாரம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக கூறிவிட்டு மாமன்றத்தை விட்டு வெளியே சென்ற மேயர் அவரை கண்டித்து கவுன்சிலர் வாக்கெடுப்புக்கு விடாமல் வீடுமனை அங்கீகார தீர்மானம் எப்படி நிறைவேற்றலாம் என அமளியில் ஈடுபட்டனர். மேலும் சிவகாசி மாநகராட்சி ஆணையாளரை தற்போது மாமன்ற கவுன்சிலர் அனைவரும் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அவரிடம் துணை மேயரை வைத்து கூட்டத்தை நடத்த வலியுறுத்தி வருகின்றனர். சிவகாசி என்ன மாநகராட்சி நடைபெறுகிறதா அல்லது தீர்மானம் தன்னிச்சையாக நிறைவேற்றுவதா, யார் மேயர் யார் சென்று கொண்டு அவருக்கு திமுக மேயருக்கு மேயரை கண்டி திமுக மாமன்ற உறுப்பினர் அனைவருமே வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர் சென்றதனால் என்ன, துணை மேயரை வைத்து கூட்டத்தை நடத்தலாமே, இந்த வீடுமனை சம்பந்தமாக தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மாமன்ற உறுப்பினர்கள் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர்.